திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எடப்பாடியார் காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் கிடப்பிலே போடப்பட்டு மக்கள் மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த திருப்பூர் ஒன்றியம் முழுவதும் சகோதரர் விஜயகுமார் எம்எல்ஏ அவர்களுடைய தலைமையிலே குடிதண்ணீர் பெறுவதற்காக 72 கோடி ரூபாயிலே கொண்டு வரப்பட்ட குடிநீர் திட்டம் மேட்டுப்பாளையத்திலே இருந்து அன்னூர் அவனாசி வழியாக திருப்பூர் ஒன்றியம் முழுவதும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிற திட்டம் அம்மா ஆட்சியிலே எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபொழுதே பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்னும் அந்த பணிகளை முழுமையாக முடித்து மக்களுக்கு பயனை சென்றடையாமல் திமுக ஆட்சி காலதாமதம் செய்கிறது. அவனாசி அத்திக்கடவு திட்டம் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் வெற்றிகரமாக தொடங்கப்பட்டு சிறப்பாக பணிகள் எல்லாம் நிறைவடைகிற நிலையிலே இருந்தது. சோதனை ஓட்டம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் 32 மாத காலமாக 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக பணிகளை கிடப்பிலே போட்டு விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடிய அவனாசி அத்திக்கடவு திட்டத்தையும் காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறது இந்த விடியா திமுக அரசு. இதையெல்லாம் கண்டித்து விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாரிடத்திலே முழுமையான அனுமதியை பெற்று மாபெரும் போராட்டம் திருப்பூர் ஒன்றிய கழகத்தின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் அவர்களுடைய முன்னிலையிலே நடைபெறும். அதே போல இந்த ஆட்சியிலே மக்களுக்கு எந்த புதிய திட்டங்களும் திருப்பூர் சட்டமன்ற தொகுதி பகுதிக்கோ அல்லது வேறு எங்கும் நிறைவேற்றப்படாமல் மக்கள் மிகுந்த கோபத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் உடல்நிலையை பொறுத்து கலந்துக்கிறத பற்றி முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதில் ஒன்றும் தனிப்பட்ட கருத்து இல்லை. பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய வேண்டுகோள் படி அனைவரும் பயனை பெறத்தக்க வகையிலேயே காலத்தை நீடித்து தர வேண்டும். இப்போ ரேஷன் பொருட்கள் இந்த 1000 ரூபாய் பணம் வழங்குவதற்கான காலத்தை நீடித்து தர வேண்டும். அது பணத்தை சேமிப்பதற்காக அதை வேறு வகையில் அந்த பணத்தை திசை இருப்பதற்காக செய்கிற காரியம்தான் அது. மக்களுக்கு எடப்பாடியார் காலத்தில் கொடுக்கப்பட்டதை போல முழுமையாக எல்லா மக்களுக்கும் பயன் சென்றடைத்தக்க வகையில் செய்ய வேண்டும். மாநில அரசு மிகப்பெரிய லஞ்ச ஊழலில் தலைத்து கொண்டிருக்கிறது. எனவே ஸ்டாலினுடைய பேச்சு என்பது லஞ்ச ஊழலுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இப்போது ஸ்டாலினுக்கு எதிரியாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை